வணக்கம் பாலாஜி. திருவள்ளூர் மாவட்டம் ஒதப்பை அருகே தனியார் சேமிப்பு கிடங்கு செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுங்குவாச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் தனியார் கம்பெனிகளில் இருந்து பயன்படுத்தப்பட்டு ஒதுக்கப்படும் பழைய காட்டன் பொருட்கள், அதே போன்று ஆயில் பேர்கள் உள்ளிட்ட பொருட்களை சேமித்து வைத்து அதை சுத்திகரிப்பு போன்ற பணிகளை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென சேமிப்பு கிடங்கு பகுதியில் மலமளவென தீப்பற்றிய சிறிது நேரத்தில் முழுவதுமாக அந்த சேமிப்பு கிடங்கு முழுவதும் தீயானது பரவி உள்ளது. அதே போன்று பார்த்தோம்னா அந்த தீ பரவும் பொழுது உள்ளே, அதாவது அந்த சேமிப்பு கிடங்கு உள்ளே வந்து 3 வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த 3 பேரும் பார்த்தால் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட அந்த தீ விபத்தை பார்த்ததும் அந்த 3 பேரும் அதிர்ஷ்டவசமாக அந்த கிடங்கை விட்டு வெளியே ஓடி உள்ளனர். இதனால் பார்த்தோம்னா அவர்கள் எந்த ஒரு காயமுமின்றி உயிர் தப்பி உள்ளனர். மேலும் அந்த பழைய வேஸ்ட் பொருட்களுடன் லாரியில் நின்று கொண்டிருந்த அந்த லாரியும் பார்த்தோம்னா முழுமையாக இந்த தீக்கு இரையாகி உள்ளது கவலை அளிக்க செய்துள்ளது. மேலும் தீப்பற்றிய பகுதிக்கு அருகாமையில் உள்ள கட்டிடத்திற்கு மேல் அந்த தீப்பிழம்பு எரிவதால் பார்த்தோம்னா தீயணைப்பு வீரர்களே அந்த பகுதிக்கு செல்லலாமா என்ற ஒரு எண்ணத்தில் நின்று கொண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக மக்கள் குடியிருப்புகள் அருகாமையில் எதுவும் இல்லாததால் எந்த ஒரு அசம்பாவித சம்பவமும் ஏற்படவில்லை. குறிப்பாக தீயை அணைக்கும் பணியில் பார்த்தோம்னா திருவூர், அதே போன்று திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்த 2 தீயணைப்பு வாகனங்கள் தற்போது அந்த தீயை வந்து ரசாயன அந்த தண்ணீரை அடித்து தீயை அணைக்கும் பணியில் வந்து மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சம்பவத்தில் பெனலூர்பேட்டை காவல்துறையினர், அதே போன்று வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகளும் பார்த்தோம்னா இது தீ வந்து எதனால வந்து ஏற்பட்டிருக்கலாம், ஒருவேளை அதாவது மின்சாரம் பாய்ந்த தீ போய் ஏற்பட்டிருக்கலாமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற கோணத்தில் வந்து விசாரணையை துவங்கி உள்ளனர். பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி மோகன். மழை